ஏலிம் ஏஜி சபையின் இன்றைய மன்னா, உங்கள் ஆத்துமாவிற்கான உணவு. கேட்டு பலனடையுங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து அற்புதமாய் நம்மை நடத்தி வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம், கர்த்தர் நான் சொல்லுகிற காரியம் நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை குறித்து தான் நாம் ஒவ்வொரு நாளும் இப்பொழுது தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். அன்றைக்கு முதல் நாளிலே அந்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு அவிசுவாசம் தடையாக இருந்தது. அந்த விசுவாசித்த பொழுது மறுபடியும் சகரியாவினுடைய நாட்களிலே அந்த காரியம் நிறைவேறினதை பார்த்தோம். அடுத்தது இரண்டாவது, நேற்றைய தினத்தில் எருசலேமுடைய பால் கடிப்புகள் நிறைவேற 70 வருஷமாகும் என்று பார்த்தோம். அதிலே தானியேல் பாவம் அறிக்கை செய்து ஜெபித்த பொழுது கர்த்தர் அந்த ஜனங்களை மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வந்ததை பார்த்தோம். இப்பொழுது இந்த நாளிலே தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம், அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும், அந்த 21 நாட்கள் நிறைவேற மட்டும் தானியேல் என்ன செய்தார் என்று பார்ப்போம். எதனால் அந்த 3 வாரங்கள் என்ன செய்தார் என்று பார்க்க போகிறோம். தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, அங்கே கோரேஸ் ராஜா ஆட்சி செஞ்ச 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு தரிசனம் காண்கிறான். அந்த தரிசனத்தில் அதை எழுதி வைத்து அதை ஜெபிக்கிறான். என்ன தரிசனம்? கோரேஸ் ராஜா ஆட்சி செஞ்ச காலத்திலே தேவன் கோரேஸ் ராஜாவோடு பேசி, நேபுகாத்நேச்சர் காலத்திலே அடிமைப்பட்டு போன ஜனங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப சொல்லி அந்த ஜனங்களை எருசலேமுக்கு அனுப்ப சொல்லி கோரேஸ் ராஜாவோடு பேசுகிறார். அந்த தரிசனத்தை தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இப்படி கோரேஸ் ராஜாவோடு நான் பேசியிருக்கிறேன், அந்த ராஜா ஜனங்களை விடுதலையாக்கப் போகிறார், அதற்காக நீ ஜெபம் பண்ணு என்று சொல்லியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் எப்படியாக ஜெபம் பண்ணுகிறான்? முதலாவது அந்த 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, அவன் அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன், மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன், சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தேன் என்று சொல்கிறான். அப்பொழுது அந்த 3வது வசனத்தில், ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியையும் திராட்சரசமும் நான் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. இப்படி ஒரு கடுமையான உபவாச ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறான். கடுமையான உபவாச ஜெபத்தை அங்கே அவன் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் அன்றி உபவாசத்தினாலும் அன்றி வேறு எவ்விதத்தினாலும் போகாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மக்கள் விடுதலை ஆகுவதற்காக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த விடுதலாகி மக்கள் வந்து என்ன செய்ய போகிறார்கள் என்பதை குறித்து அதை எழுதி வைத்து தானியேல் ஜெபம் பண்ணுகிறான். அடுத்தது அவன் செய்த காரியம், தானியேல் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனத்திலே அந்த கடுமையான வல்லமையான உபவாச ஜெபம் பண்ணுகிறான். அப்படி பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அங்கே இத்தக்கேல் என்ற ஆற்றங்கரையிலே தேவாதி தேவன் வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர் தானியேலுக்கு தரிசனமாகிறார். தானியேலுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அங்கே இறங்கி வருகிறார். 10வது வசனம் 11வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அங்கே 10வது வசனம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கும்போது, அந்த தரிசனம் பார்த்தவுடன் அவன் பெலனற்று போய் விடுகிறான். உருவம் மாறிப்போகிறது, திடனற்று போகிறான், உடனே கீழே விழுந்து விடுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் 10ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனமும் தேவன் தானியேலை தொட்டு பிரியமான புருஷனே என்று அழைத்தார். தன்னுடைய கை அவனை தூக்கி நிறுத்தினது. அவனுடைய ஜெபம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர். வேதாகமத்தில் விளக்க உரையாளர்கள் எழுதியிருக்கிறார்கள், ஆனால் பைபிளில் தேவதூதன் என்று, ஆனால் அங்கே தேவாதி தேவனே இறங்கி வந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். தானியேலுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் இறங்கி வந்து அவனை காலூன்றி நில் என்று சொல்லுகிறான். உங்களுடைய ஜெபத்துக்கும் என் ஜெபத்துக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர் இறங்கி வருவார். நீங்களும் தானியேல் கண்ட தரிசனத்தை போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் எதை குறித்து நீங்கள் எழுதி வைத்து ஜெபம் பண்ணுகிறீர்களோ
வாக்குத்தத்தத்தை குறித்து ஜெபம் பண்ணுகிறீர்களோ, ஒருவேளை உங்களுக்கு தேவன் வெளிப்பாடு தரிசனம் கொடுத்திருந்தால் அதை வைத்து எழுதி ஜெபம் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த 5 விரல் கொடுத்திருக்கேன், அதில் 5 பேரை வச்சு ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், இந்த ஏரியாவுக்காக ஜெபம் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற தெருவில் இருக்கிற மக்களுக்காக அவர்கள் விடுதலை பெற வேண்டும், பாவ சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். சென்னை 42 பின்கோடு பாவ சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். என்னுடைய உற்றார் உறவினர்கள் விடுதலை பெற வேண்டும், என்னுடைய அலுவலகத்தில் உள்ளவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் இந்த தானியேலைப் போல எழுதி வச்சு ஜெபம் பண்ணும்போது தேவாதி தேவன் தானியேலுக்கு இறங்கி வந்த தேவன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் இறங்கி வருவார். மூன்றாவதாக நான் பார்க்கும் பொழுது தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இந்த இடைவிடாத ஜெபமும் ஊக்கமான ஜெபமும் வல்லமையான ஜெபமும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஜெபம் பரலோகம் போய் எட்டினது என்று அங்கே தேவாதி தேவன் சொல்லுகிறார். உன் ஜெபம் பரலோகம் வந்து எட்டினது, ஆனால் பதில் வர முடியாதபடிக்கு அங்கே 21 நாள் இந்த 3 வாரமும் அங்கே பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி எதிர்த்து நின்றான். உனக்கு பதில் வர முடியாதபடிக்கு எதிர்த்து நின்றான். இன்றைக்கும் உங்களுடைய ஒருவேளை பல நாட்களாக, பல வருஷங்களாக, பல மாதங்களாக உங்களுடைய வியாதிகளுக்காக, பலவீனங்களுக்காக, சுகவீனங்களுக்காக, ஒருவேளை உங்களுடைய தேவைகளுக்காக, கடன் பிரச்சனைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனால் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் அங்கே ஜெபத்தை தடுத்து கொண்டு நிற்கிறது. அந்த தேவதூதன் பதில் கொண்டு வருகிற காபிரியலை தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கிறது. உடனே இவனுடைய விடாப்பிடியான ஜெபம், ஊக்கமான ஜெபம், இடைவிடாத ஜெபம், தேவன் அங்கே மிகாவேல் என்கின்ற ஒரு தேவதூதனை அனுப்பி அந்த பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதியை விரட்டி அடித்து முறியடித்து உடனே அந்த தேவதூதன் கீழே இறங்கி வருகிறார். தேவன் கீழே இறங்கி வந்து தானியேலுக்கு பதிலை கொடுக்கிறார். இப்பொழுதும் அருமையான தேவனுடைய மகனே, அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலை பயப்படாதே, நீ அறிவை அடைவதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகள் நிமித்தம் வந்தேன் என்று சொன்னார். 3 வாரங்களும் நிறைவேறினது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 3 வாரங்கள் கடுமையான உபவாசத்துக்கு பிறகு தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது போல நீங்களும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கும் தேவதூதன் இறங்கி வருவார். உங்களுக்கும் தேவன் உங்கள் வீட்டுக்கு இறங்கி வருவார். கொர்நேலியின் ஜெபத்தை கேட்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய வீட்டுக்கு தேவதூதன் இறங்கி வந்தது போல யோசுவாவினுடைய ஜெபத்தை கேட்டு 7ஆம் அதிகாரம் யோசுவா 7:10 தேவனே இறங்கி வந்து ஏன் இப்படி விழுந்து கிடக்கிறாய் என்று கேட்டது போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபத்தையும் என் ஜெபத்தையும் கேட்டு தேவன் இறங்கி வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கண்டிப்பாக ஜெபத்திற்கு அவ்வளோ ஒரு வல்லமை உண்டு. உங்களுடைய ஊக்கமான ஜெபம், உங்களுடைய உபவாச ஜெபம், உங்களுடைய இடைவிடாத ஜெபம் இப்பொழுதே ஆயத்தமாக இருங்கள். வருகிற 10ஆம் தேதியிலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சபையில் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் 31ஆம் தேதி வரைக்கும் 21 நாள் ஜெபம் நடக்கப் போகிறது. இப்பொழுதே நீங்கள் ப்ரிப்பரேஷனாக இருங்கள், ஆயத்தமாக இருங்கள். தினந்தோறும் காலை 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தினந்தோறும் 21 நாள் ஜெபம் இருக்கிறது. நீங்கள் ஆயத்தமாக இருந்து இதில் கலந்து கொள்ளுங்கள். இந்த 11 மாதமும் நிறைவேறாத காரியங்களெல்லாம் இந்த 12 அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 12வது மாதத்தில் இந்த 21 நாள் ஜெபத்தில் தேவன் இறங்கி வந்து தானியேலுக்கு பதில் கொடுத்தது போல உங்களுக்கும் எனக்கும் தேவன் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த 3 வாரங்கள் நிறைவேறின பிறகு தேவன் இறங்கி வந்து தானியேலுக்கு பதில் கொடுத்தது போல இன்றைக்கும் உங்களுக்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்தில் ஆண்டவரே, பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பல நாள் ஆண்டவரே ஜெபித்து இடைவிடாது ஜெபித்து போராடி ஜெபித்து மன்றாடி ஜெபித்து இந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்காமல் இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குடும்பமாய் சேர்ந்து உபவாசித்து ஜெபிக்கும்போது தேவன் இறங்கி வந்து அவர்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்தியும், வியாதி பலவீனங்களிலிருந்து விடுதலையாக்கும். ஆண்டவரே இயேசுவை எந்த கொள்ளை நோய் தொற்று எது அணுகாதபடிக்கு, புயல் மழை சேதம் என அணுகாதபடிக்கு வீசிக்கொண்டிருக்க சுடரொளி பட்டயத்தை வைத்து காவலுக்கு வைத்து பாதுகாத்து கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you everybody.